அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதி மீது மீண்டும் தடை என வெளியான தகவல். இலங்கையில் வைரஸ் நோய்கள் பரவல் தீவிரம். கிளிநொச்சியில் கடும் பனிமூட்டம். யாழ்ப்பாணத்தில் கடல் கொந்தளிப்பால் ஏற்பட்ட பாதிப்பு. காலையில் இருந்து கொட்டி தீர்க்கும் கனமழை. சிஐடிக்கு அழைக்கப்பட்ட எதிர்க்கட்சி எம்பி. வலுவிழந்து வரும் காற்றழுத்த தாழ்வு நிலை. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு. முன்பள்ளி கல்வி முறைமையில் ஏற்படவுள்ள மாற்றங்கள். சீரற்ற காலநிலையால் திருகோணமலை கடத்தொழிலாளர்கள் பாதிப்பு. ஆபத்தான சூழ்நிலையில் பல இடங்கள் நீட்டிக்கப்பட்டுள்ள மண் சரிவு எச்சரிக்கை. யாழில் கோர விபத்து. தொடருந்தில் மோதி இளைஞன் உயிரிழப்பு. குச்சவெளி ரஸ்நாயக்கபுர பகுதிகளில் மின்சாரம் தாக்கி இருவர் உயிரிழப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். வாகன இறக்குமதி மீது மீண்டும் தடை விதிக்கப்படும் என உண்மைக்கு புறம்பான தகவல்கள் பரவியதன் காரணமாக கடந்த ஆண்டு வாகன இறக்குமதி எதிர்பார்த்த இலக்கை விடவும் அதிகரித்ததாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த ஆண்டு வாகன இறக்குமதி எதிர்பார்த்த இலக்கை விடவும் அதிகரித்ததன் காரணமாக நாட்டின் வெளிநாட்டு பொருளாதாரத்துறையில் அழுத்தம் ஏற்பட்டது. வாகன இறக்குமதி மீதான தடைகள் மீண்டும் விதிக்கப்படும் என உண்மைக்கு புறம்பான தகவல்கள் ஊடகங்களில் பரவியமையும் இதற்கு காரணமாக உள்ளது. டித்வா சூறாவளி தாக்கத்திற்கு முன்னதாக மேற்கொண்ட கணிப்புகளின்படி 2026ஆம் ஆண்டில் பணவீக்கம் படிப்படியாக உயர்வடைந்து ஆண்டின் இரண்டாம் பாதியில் இலக்கு எட்டும் என தெரிய வந்திருந்தது. இந்த நிலையில் இயற்கை பேரழிவுகள் காரணமாக பணவீக்கத்தில் உயர்வு மற்றும் இறக்கமாகிய இருவகை அபாயங்களும் உள்ளன என தெரிவித்துள்ளார். இலங்கையில் வைரஸ் நோய்கள் பரவுவதில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்ஃப்ளூயன்சா ஏபி மற்றும் இன்ஃப்ளூயன்சா அல்லாத வைரஸ் நோய்களின் பரவலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர மருத்துவமனையின் தொற்றுநோய் நிபுணர் KVC ஜனக குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் சிக்குன்குனியா நோயாளிகளின் அதிகரிப்பு பதிவாகி வருவதாக தொற்றுநோய் நிபுணர் KVC ஜனக தெரிவித்துள்ளார். ஆண்டின் கடந்த 9 நாட்களில் பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 2170 ஆகும். 41 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் டெங்கு அபாய நிலைமை நிலவுவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் பிரஜூலா சமரவீர மேலும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் கடும் பனிமூட்டம் நிலவுகின்றது. நாட்டின் வடக்கு பகுதியில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்று காலை கடும் பனிமூட்டத்துடனான வானிலை நிலவி வந்துள்ளது. இதன் காரணமாக குறித்த வீதியூடாக பயணிப்பவர்கள் கடும் சிரமத்தினை எதிர்கொண்டு வருகின்றனர். அத்துடன் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செல்லுமாறும் வலியுறுத்தப்படுகின்றனர். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் சனிக்கிழமை கடல் கொந்தளிப்பு காரணமாக பருத்தித்துறை கடற்கரை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பருத்தித்துறை தும்பளை கிழக்கு பகுதியில் உள்ள மூர்க்கம் கடற்கரையில் அமைக்கப்பட்ட சிறுவர் பூங்கா, கான்கிரீட் வீதி, சீமேந்து இருக்கைகள், நடைபாதை உள்ளிட்ட நிரந்தர கட்டுமானங்கள் அத்தனையும் கடல் கொந்தளிப்பால் அள்ளுண்டு போய் அழிவடைந்துள்ளன. அது தொடர்பில் கடத்தொழில் பருத்தித்துறை நகரசபை நகரபிதா சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள், திணைக்கள பொறுப்பதிகாரிகளுக்கு அது தொடர்பில் தெரியப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் இன்று காலையிலிருந்து யாழ்ப்பாண மாவட்டத்தில் கனத்த மழை பெய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனால் யாழ்ப்பாணத்தின் முக்கிய பகுதிகளில், தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும் இதனால் யாழ் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுவரை பெய்த கனத்த மழையினால் பல தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் நிரம்பி வழிவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் போக்குவரத்துக்கு பயணிக்கும் சிறிய வீதிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் பலத்த காற்று வீசுவதனாலும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதனால் கடல் நீர் வீதிகளுக்கு உட்புகுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே யாழ் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவர்தனவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பாணை விடுத்துள்ளது.
தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றின் போது தெரிவித்த கருத்து தொடர்பாக வாக்குமூலம் அளிக்குமாறு அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தென்னிலங்கை தொலைக்காட்சி சேனல் ஒன்றில் பிரபல அரசியல் நிகழ்ச்சி ஒன்றின் போது புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க நாளை சிஐடிக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மன்னார் வளைகுடா பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்முக பகுதி தொடர்ந்து வலுவிழந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்தொகுதியினூடாக நாட்டின் வானிலையில் ஏற்படும் தாக்கம் மேலும் குறைவடைந்து வருவதாகவும் அத்திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. குறித்த விடயம் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக வடக்கு வடமத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேல் மத்திய மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் இரவில் மழை பெய்யக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அத்துடன் இன்றைய தினம் இரவு 11:30 மணிவளவில் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என்ற எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே இன்று இரவு அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து புத்தளம், மன்னார் மற்றும் காங்கேசந்துறை ஊடாக திருகோணமலை வரையான ஆழமற்ற கடல் பிராந்தியங்களில் மீனவர் மற்றும் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு விடுக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை தற்போது நீடிக்கப்பட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள கடல் பரப்புகளில் காற்றானது கிழக்கு முதல் வடகிழக்கு வரையான திசைகளில் இருந்து வீசக்கூடும் என்பதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும். எனினும் புத்தளத்தில் இருந்து மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் முன்பள்ளி கல்வி முறையை ஒன்றிணைத்து அதனை ஒரு தேசிய கட்டமைப்பின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற சிறுவர் சுகாதார மேம்பாட்டிற்கான தேசிய தொடர்பாளர் நிகழ்ச்சி திட்டத்தின் அங்குரார்ப்பணர் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஒரு குழந்தையின் எதிர்காலம் மற்றும் நாட்டின் நீண்டகால மனிதவள மேம்பாடு ஆகியவற்றில் ஆரம்பகால பிள்ளைப்பருவ அபிவிருத்தி தீர்மானமிக்க தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். ஆரம்பகால பிள்ளைப்பருவ அபிவிருத்தி என்பது பெற்றோரின் தனிப்பட்ட பொறுப்பு மாத்திரமல்ல, அது ஒட்டுமொத்த சமூகத்தின் கூட்டு பொறுப்பாகும் என அவர் வலியுறுத்தினார். ஆரம்பகால பிள்ளைப்பருவ அபிவிருத்தியை கல்வித்துறையின் ஒரு விசேட பிரிவாக அங்கீகரித்து யுனிசெப் நிறுவனத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கரையோர பகுதிகளும் கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளது. வீரநகர் உள்ளிட்ட கரையோர பகுதிகளும் சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதை அவதானிக்கலாம். இதனால் திருகோணமலை கரையோர கடற்தொழிலாளர்கள் தங்களது படகுகளை பாதுகாக்க தரைக்கு மேல் மற்றும் வீட்டு முற்றத்துக்கு முன்னாலும் வீதியோரங்களிலும் பாதுகாப்பாக இழுத்து வைத்துள்ளதால் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த சில மணி நேரங்களில் இந்த தாழ்முகமானது கரையை கடக்கும் என்ற எச்சரிக்கை அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே முல்லைத்தீவு மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மழைவீழ்ச்சி குறைந்துள்ள நிலையில் மண்சரிவு எச்சரிக்கைகளை மேலும் நீட்டிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூத்த புவியியலாளர் பஸ்ன சேனாதீர தெரிவித்துள்ளார். கடந்த நவம்பர் மாத இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரத்தில் பெய்த மழை காரணமாக பல இடங்கள் இன்னும் ஆபத்தான சூழ்நிலையில் இருப்பதாகவும், அதன்படி பருவமழையுடன் லேசான மழை பெய்தாலும் ஆபத்தான சூழ்நிலை ஏற்படக்கூடும் என்று அவர் கூறியுள்ளார். அதன்படி பகுதி மாவட்டத்தில் உள்ள லுணுகல, மேககிவுல, வெளிமட, கண்டகெட்டிய, காளியல, பதுளை, ஊவா பரடகம மற்றும் பஸ்ரி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு கட்டம் 1 கீழ் வழங்கப்பட்ட மண்சரிவு எச்சரிக்கை மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தில் மினிப்பே மற்றும் உடுதும்பர பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு கட்டம் 1 கீழ் வழங்கப்பட்ட எச்சரிக்கை தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளது.
இதேபோல் மாத்தளை மாவட்டத்தில் உள்ள வில்கமுவ, உக்குவெல, அம்பக்க கோரளை, ரத்தோட்டை மற்றும் லக்கல, பள்ளிக்கம பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல் கட்டத்தின் கீழ் எச்சரிக்கை அறிவிப்பு நடைமுறையில் உள்ளது. தற்போது தொடரும் மழைப்பொழிவு மற்றும் ஆபத்தான இடங்களின் நிலைமைகளை பொறுத்து இந்த அறிவிப்புகள் எதிர்காலத்தில் மாறக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். சமீபத்திய மழையின் காரணமாக மண் சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகள் உள்ள பல பகுதிகள் உள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி சுற்றியுள்ள சூழல் குறித்து தொடர்ந்து விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றது. யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தொடர்ந்து விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தில் உயிரிழந்தவர் கொட்டடி பகுதியைச் சேர்ந்த சிவராசா சிவலக்சன் எனும் 23 வயதுடைய இளைஞர் என்றும் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையிலே இன்று உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி நேற்று பயணித்த சொகுசு தொடருந்துடன் அரியாலை 13ஆம் கட்டை பகுதியில் பாதுகாப்பற்ற தொடர்ந்து கடவையை மோட்டார் சைக்கிளை கடக்க முயன்ற இளைஞன் தொடருந்தில் மோதி விபத்துக்குள்ளாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. குச்சவெளி ரஸ்நாயக்கபுர பகுதியில் மின்சாரம் தாக்கி 16 வயது சிறுவன் உட்பட 2 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று காலை நடந்துள்ளது. குச்சவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பள்ளிமுடி பகுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சட்டவிரோதமாக பொருத்தப்பட்டிருந்த மின்சார கம்பியில் சிக்கிய தனது ஆட்டை காப்பாற்ற முயன்ற போது சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக தற்போது நடைபெற்று வரும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதற்கிடையே ரஷ்நாயக்கபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தலகொள வேவா பகுதியில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இறந்தவர் ரஸ்நாயக்கபுர பகுதியில் வசிக்கும் 75 வயதுடைய நபர். காட்டு விலங்குகளிடமிருந்து பயிர்களை பொருத்தப்பட்டிருந்த மின்கம்பியில் சிக்கி மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.